மச்சான் இவன் நோய் நோயின்று கொண்டு இருக்கிறான். எம்எல்ஏ சாப்பிட கொடுக்குறான்னு அவன் கிடக்குறான் கொண்டு போய். நீ சாப்பிட மச்சான், நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. இங்க பாரு குழந்தை மேனி தூங்கிட்டு இருக்குது. ஹாய் டா எந்திரா. யாராமா? நான் இல்லையே. நான் இப்பதான் ஸ்டெட்ச் போட்டுங்க. வர ஒரு நிமிஷம். உன் ஏரியா கூடிய பகல்ல இவனுங்களை சும்மா நடமாட விட்டா ராத்திரி நம்மளும் தூங்க விட மாட்டேன். வார்த்தை இந்த ஏரியாவோட மொத்த டென்சிட்டியும் குறைக்கிறோம். நீ ஒரு சாதாரண நாய் கிடையாது. நீ ஒரு சாதாரண நாயா பாவிச்சுக்காத. நீ உலகத்தை காக்க வந்த ஒரு காட்டு எருமை. சார் உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்குதா? கொஞ்சம் கையை வையா, டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒன்றும் பரவாயில்ல. டேய் ஸ்டெப் கட்டிங் கேட்டதும் மண்டையிலடா ஸ்டெப். இதுனா முதுகுல 300 படிக்கட்டு கட்டி வச்சுக்கிறேன். எல்லாம் பார்க்கறதுக்கு தான் ஜெய்சாண்டிக்கு மாடாட்டம் இருக்கும். அந்த மூஞ்சிங்க எல்லாம் பாரு. வர திருடம் பாவப்பட்டு பார்லேஜி பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு போவான். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட நாய் ஒன்று தானே வழி வந்து மாட்டிருக்குன்னா பிரீடுன்னு தெரியல. என்ன கலர் பார்த்து சொல்லுவா? கருப்பாலையில இருக்கு. ஓ சைவரினஸ்கியா? சே கத்துமா வாயை கட்டி டேப் வச்சு வைக்கவா? சரி வைக்கிறேன். நான் பத்திரமா வைக்கிறேன். நீ வந்துரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நமக்கு எல்லாம் நடக்குது. எங்க வீட்டுல இருக்க மட்டும் சும்மாவா? சிம்மா மாதிரிதான் இவனுக்கு. சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து குணாதிசயம். சீக்கிரம் டைலாக் பேசி முடுற விளாடம்லாம் ஒதுக்குது. ஏங்க ஒரு ஷீஷாவோட பேர பிள்ளைங்க சாதாரணமா சாப்பிட மாட்டாரு. சாப் ஸ்டிக்ஸ்ல தான் சாப்பிடுவாரு. நமக்கு சோறு போதும் வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனை தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா. அன்பே, உனக்காக கட்டிய அந்த குட்டி அந்தமான் எப்படி இருக்கிறது? அதான்டா இந்த பொம்பளை புத்தின்றது. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோட பரதேசி பரதேசி கர்ம கர்மம். எனக்கு இப்போ கல்யாண வயசுதான் வந்துடுச்சு. சார் எக்ஸ்கியூஸ் மீ, போட்ட மேக்கப் பாதி காத்துல காஞ்சி போயிடுச்சுங்க. மீதி கரைத்துக்குள்ள போங்க சார் வேகமா. முன்னாலே போடானா பின்னாலே வரேன். நான் யார் பொருளையும் மண்ண வாரி கொட்ட மாட்டேன்ப்பா. அதான் வாயில தான் வாரி போடுவேன். சார் நல்லா பர்ஃபெக்ட்டா 10 பொருத்தும் பக்காவா படுத்துறேன். கத்திரிக்காய் வெட்டுற கத்தி எடுத்துட்டு சர்ஜரி ஆரம்பிச்சிடலாம்.